அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆட்ட போகிற எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி நல்லெண்ணெய். எள்ளும் கருப்பட்டியும் சேர்ந்தது மட்டும்தான் கருப்பட்டி நல்லெண்ணெய். இந்த தேங்காய் போட்டு ஆட்டினா தேங்காய் எண்ணெய், கடலை போட்டு ஆட்டினா கடலை எண்ணெய், எள்ளை போட்டு ஆட்டினா எள்ளெண்ணெய் தான் பேர் வச்சுருக்கணும். ஏன் நல்லெண்ணெய்னு பேர் வச்சாங்க? மருத்துவ குணங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில். ஸோ இது நல்லதே செய்கிறதுனால நல்லெண்ணெய்னு பேர் வச்சுட்டாங்க. நம்ம உணவில் வந்து நல்லெண்ணெய் கம்பல்சரி சேர்த்தாகணும், பார்த்துக்கோங்க. அது ஏன்னு இப்போ கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டு கேட்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் சவுண்டு கொடுக்கும், திறக்கும் போது மூடும் போதெல்லாம். அப்போ அந்த சவுண்டு நிப்பாட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல ஒரு ஆயிலோ க்ரீஸோ வைப்போம். ஸோ இப்போது நம்மளோட மூட்டுகளெல்லாம் மடிக்கிறோம், பேக் போன்ஸ் இருக்குது, ஸோ எலும்பு ஜாயின்ட்ஸ் நிறைய இருக்குது நம்ம உடம்புல. ஸோ அந்த இடத்துலலாம் ஒரு க்ரீஸ் விடணுமா இல்லையா? ஸோ அந்த க்ரீஸ் வேலையை தான் இந்த நல்லெண்ணெய் பார்க்கும் நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது. இது உணவில் யாரும் சேர்க்காதனால என்ன ஆச்சுன்னா எல்லாருக்கும் மூட்டு வலி, இடுப்பு வலி, எல்லாமே பெயின் வருது. ஸோ நம்ம எலும்புகள் பக்கத்தில் இருக்கின்ற நரம்புகளை உரசி அது கை கால் ஃபுல்லாக அந்த பெயின் அதிகமாகிறது. இப்போ நம்மளுக்கு எலும்பு கை கால் முறிவு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா மூலிகை மருந்தில் வந்து நல்லெண்ணெய் அதுக்காக தான் சேர்க்குறாங்க. ஏன்னா நல்லெண்ணெய் மட்டும் தான் வந்து எலும்பு கிட்ட வரையும் ட்ராவல் பண்ணி போக முடியும். நம்மளுடைய அன்றாட உணவில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபண்ட் ஆயில் இது போல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்மளோட எலும்புகளுக்கெல்லாம் வலுவில்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் நம்மளோட உணவில் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட நெய் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிடுங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.